السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்மையெல்லாம் முஸ்லீமாகவும் முஃமினாகவும் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ரசூல கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வரலாறு. அவர்கள் கிபி 573 பிறந்தார்கள். அவர்கள் இறப்பு ஹிஜ்ரி 13 இறந்தார்கள். அவர்கள் இறக்கும் போது வயது அவர்களுக்கு 60 வயது. அவர்கள் தாயின் பேர் உமுல் கைர். அவர் தந்தையின் பேர் அபு ஹுவாஃபா. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிமார்களுக்கு பின்னால் உலகத்தில் மக்கள் அனைவர்களுக்கும் மிகவும் சிறந்தவர் யார் என்று கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நாவால் சொல்லுகிறார்கள், சொர்க்கவாசி என்றும் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபியாகவும் அவர்கள் இருந்தார்கள். சொர்க்கத்தில் உள்ள அனைத்து வாசல்களும் அவர்களை அழைத்து கொண்டு இருந்ததாம். அவர்களை அந்த எந்த அளவுக்கு அல்லாவை இது நேசிச்சு பாருங்க, சிந்தித்து பார்க்க நண்பர்களே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உம்மத்தினருக்கு மேலாக முதலாக யார் சொர்க்கத்திற்கு செல்வாங்க என்று கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வாங்க என்று சொன்னாங்க. இவ்வளோ இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட இருந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு மரமாக ஆகியிருக்கக்கூடாதா, நான் ஒரு கல்லாக ஆகியிருக்கக்கூடாதா என்று சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் எவ்வளோ பயந்து கொண்டிருந்தாலும் சிந்தித்து பார்க்க நண்பர்களே. அவர் ஒரு முறை ரபியா அஸ்ஸாபி சொல்லி காட்டினார்கள். ஒரு முறை அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஒரு வியாபார சிறிய வாக்குவாதம் இருந்ததாம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை பற்றி மனசு நோவுரை பற்றி திட்டிடுவாங்களாம். அப்போ அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், நீங்களும் அந்த வார்த்தையை கொண்டு என்னை திட்டுங்கள் என்று சொல்ல பொழுது அந்த ரபியா ரலியல்லாஹு அன்ஹு திட்டமாட்டாங்களாம். மறுபடியும் சொல்லுவாங்களாம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திட்டுங்கள் என்று சொல்லும் போது அவங்க மறுபடியும் திட்டமாட்டாங்களாம். அப்போ அங்கேருந்து அங்கேருந்து அபு இஸ்லாம் என்று அந்த கூட்டத்தினாலிருந்து ஒருத்தவர் வருவார்களாம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட நான் போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்களாம். அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தவங்க கேட்பாங்களாம், இவ்வளோ இது நடந்துமே அவர்கள் மேல் தப்பு இருந்துமே அவர்கள் அதுக்கு என்ன விடை என்று கேட்பதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்களே, அவங்க யார் என்று கேட்பாங்களாம். அப்போ அந்த ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்களாம், அவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கோவப்பட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்ட மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டா அல்லாஹ் என் மேலே கோவப்பட்ட மாதிரி. அப்போ நான் அல்லாஹ் கோவப்பட்டான்னா நான் இந்த உலகத்தில் இருப்பது சந்தேகமாக கிடையாது என்று சொல்லுவாங்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன வேலை பார்த்து கொண்டு இருந்தாங்கன்னு பார்த்தால் அவர் துணி விற்று கொண்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க எப்பயும் போல விற்று கொண்டு இருக்கும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க ஹிலாஃபத் வாங்கிட்டாங்க. அப்போ எப்பயும் போலும் போது காலங்காத்தான் எந்திரிச்சு கையில் சில துணிகளை எடுத்துக்கொண்டு கதை வீதிக்கு சென்று இருக்கும் பொழுது அவருக்கு எதிரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்களாம். கேட்பாங்களாம்,
எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்பாங்களாம். அப்போ வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், நான் வந்து துணி வியாபாரம் செய்வதற்காக செல்கிறேன் என்று சொல்லுவார்களாம். அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு கேட்பாங்களாம், இந்த மார்க்க இந்த இந்த மார்க்க சித்திரங்களை யார் பார்த்து வருவாங்க என்று கேட்பாங்களாம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், நான் இந்த மாதிரி மார்க்க சித்திரங்களை பார்த்து கொண்டிருந்தேன்னா எங்கள் குடும்பத்தார்களுக்கு யார் உணவு அளிப்பான்னு என்று கேட்டாங்களாம். அதுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், வாங்க சரி வாங்க போவோம். ரசூல்லா வந்து அமீன் என்று சுமத்தப்பட்டவர்கிட்ட போய் கேட்போம், அபு உபைதா அவர்கிட்ட போய் கேட்போன்ட்டு போவாங்களாம். அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லுவாங்க, சரியான இதை பார்த்து சரியான ஒரு அதுக்கு விடையை கண்டுபிடிச்சி பைத்துல் மால்லேருந்து கொஞ்சம் சிறிய கொஞ்சம் காசுகளே அவங்களுக்கு நியமமாக கொடுப்பாங்களாம். எதை கேட்டோமோ அதை கூட வாழ் நல்ல தௌஃபீக் செய்வானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.